Ramanathan, can we call him with his motion of privilege? Honorable Archchuna. Sir, point of order. Sir, point of order. Sir, api monari liyala dunna nang eka kiyawa. Sir, point of order. நான் ஏதாவது எழுதி கொடுத்தால் அதை வாசித்து என்று சொன்னதும் வேறு சொற்களை சொல்கிறார்கள். இவர்கள் பல மணி நேரங்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது எவ்வாறு நடைபெற முடியும்? அவர்களுக்கு நேரம் வழங்கப்பட்டுள்ளது அல்லவா? எங்களுக்கும் அவ்வாறு நேரம் வழங்குங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது அவசரமான ஒரு வேண்டுகோள். பாராளுமன்றத்தில் கேட்பதற்கான ஒரு சிறப்புரிமைகள் கேள்வி. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இது ஒரு அவசரமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இது என்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு தொடர்பானது. எனக்கு பாராளுமன்றத்தில் தெரிவான எனக்கான பாதுகாப்புகள் வழங்கப்படவில்லை. நான் சிறுபான்மையை சேர்ந்த தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். நான் சார்ஜன் அட் ஆர்ம்ஸ் குஷாஞ்ச ரத்னவினால் தெரியப்படுத்தப்பட்ட என்னுடைய பாதுகாப்பு தொடர்பில் நான் அவரிடம் கோரியிருந்தேன். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கும் பாதுகாப்பினை தான் நானும் கோரியிருந்தேன். பல சந்தர்ப்பங்களில் இந்த சிறப்புரிமை கேள்விகளை நான் இந்த சபையில் எழுப்பியிருக்கின்றேன். இது என்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு தொடர்பானது. எனக்கு பாரிய அச்சுறுத்தல்கள் காணப்படுகின்றது. பிரதி சபாநாயகர் அவர்களே, என்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்பட வேண்டியது இந்த பாராளுமன்றத்தினுடைய கடமை. இதில் எந்த ஒரு பாகுபாடும் இருக்க முடியாது. இது மீண்டும் மீண்டும் நான் கேட்கும் ஒரு கோரிக்கையாகும். தற்போதைய அரசாங்கமானது தொடர்ச்சியாக குறைந்த பாதுகாப்பை கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்க தவறிவிட்டது. நான் பாரிய அச்சுறுத்தலை சந்தித்து இருக்கின்றேன். இதனால் எனக்கு பொதுமக்களிடம் செல்வதற்கோ பாராளுமன்ற கடமைகளை செய்வதற்கோ பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. எனக்காக ஒரு தனியான ஒரு சுடுகலனை வழங்குவதற்கு இவர்கள் முன் வந்திருந்தார்கள். ஆனால் இன்னும் நான் அரசியல் நடவடிக்கையின் போது இந்த சுடுகலனை பயன்படுத்துவதற்கு நான் முன் வரவில்லை. எவ்வாறாயினும் இவர்கள் எனது பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட காணியில் அண்மையில் ஒரு சம்பவம் நடந்திருந்தது. இது முன்னாள் அரசாங்கத்துடன் தொடர்பு பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்துடன் தொடர்பு பட்ட ஒரு விடயமாக காணப்பட்டது. என்னுடைய காணியில் இன்னொருவர் அத்துமீற வேண்டிய ஒரு நிலைமை காணப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த சம்பவம் ஏற்பட்டது. இது மல்லாகம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இது பற்றிய வழக்குகள் காணப்படுகின்றது. அந்த நீதவான் அந்த காணிகள் சுத்திகரிப்பு பணிகளை செய்வதற்காக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான ஒரு முரண்பாடு ஒரு காணப்படும் நிலையின் போதுதான் என் மீது கற்கள் வீசப்பட்டன. இதன் போது பலர் எமது அச்சுறுத்தல் செய்யும் போதுதான் அந்த சுடுகலனை காட்ட வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டது. அது என்னுடைய பாதுகாப்புக்காகத்தான் ஏற்பட்டது. எனினும் நான் அதனை பயன்படுத்தவில்லை, அதனை நான் உபயோகிக்கவில்லை. அது தொடர்பான சில ஒளிப்பதிவுகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருந்தன. நான் அந்த சுடுகலனை பயன்படுத்தவில்லை. அது என்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்புக்கு தான் நான் வைத்திருந்தேன். நான் இது பற்றிய விடயங்களை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் நான் சமர்ப்பித்திருந்தேன். நான் ஒரு சுடுகலனை பயன்படுத்தி அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடவில்லை. அரசாங்கம் எனக்கான சரியான பாதுகாப்பை வழங்க தவறியதன் காரணமாகத்தான் இந்நிலைமை எனக்கு ஏற்பட்டது. எனவே இந்த சம்பவத்தை ஒட்டு நான் என்ன கூற விரும்புகின்றேன் என்றால், மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், எனக்கு பல கொலை அச்சுறுத்தல்கள், அதாவது இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் சில பிரதேச சபை உறுப்பினர்களிடமிருந்து கொலை அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. என்னிடம் அதற்கான ஒளிப்பதிவுகள் காணப்படுகின்றன. இதற்காக சில தனிப்பட்ட நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். இது என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தலானது. இதன் காரணமாக என்னுடைய அரசியல் செயற்பாடுகள் பாதிக்கப்படுகின்றன. எனவே
நான் தொடர்ந்து கூறுவது என்னவென்றால் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு பாதுகாப்புகள் வழங்கப்படவில்லை. இது ஒரு சிறப்புரிமை மீறலாகும். இதன் காரணமாக என்னுடைய அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாமல் இருக்கின்றது. ஒரு சிறப்புரிமை கேள்வியை கூட என்னால் கேட்க முடியாமல் இருக்கின்றது. பாதுகாப்பு அமைச்சராக கௌரவ அனுரகுமார் திசாநாயக்க இருக்கின்றார். அவர்கள் ஒரு பாதுகாப்பை புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கான பாதுகாப்பை வழங்க தவறிவிட்டார்கள். இதனால் என் உயிருக்கு ஆபத்தும் அச்சுறுத்தலும் ஏற்படுத்தியுள்ளது. எனவே இந்த விடயத்தை அவசரமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என நான் இந்த சபையை கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கான சிறப்புரிமைகள் வழங்கப்பட வேண்டும். என்னுடைய பாதுகாப்புகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பாகுபாடு இல்லாமல் எனக்கு ஆபத்துகள் இல்லாத வகையில் எனக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். தயவு செய்து இந்த பிரிவிலேஜை நான் ஆங்கிலத்தில் வழங்கியுள்ளேன். இதனை குறைத்து கொண்டு வாருங்கள் என்று குறிப்பிட்டார்கள். நேரம் அதிகம் எடுக்கின்றது. ஆனால் லக்மாலி உறுப்பினர் அவர்கள் நீண்ட நேரங்கள் உரையாடினார். இது பிரிவிலேஜ் ஒன்றை எழுதி கொடுத்தாலும் அதனை குறைத்து கொண்டு வருமாறு கூறுகிறார்கள். இவர் இங்கு பத்திரிகையில் வாசிக்கின்றார். இங்கே இந்த பார்லிமெண்ட் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? கௌரவ அர்ச்சுனா அவர்களே, உங்களுடைய சிறப்புரிமை கேள்வி சிறப்புரிமைகள் குழுவுக்கு சமர்ப்பிக்கப்படும். ஒழுங்கு பிரச்சனை. கௌரவ ரவி கருணாநாயக்கா, உங்களுடைய ஒழுங்கு பிரச்சனை என்ன? நான் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் சிறப்புரிமைகளை பற்றிய கேள்விகள் கேட்கும் போது எந்த வரையறையும் இல்லை என்பதுதான் நான் அறிந்த விடயம். அது சரியா இல்லையா? நீங்கள் அதற்கான மூலங்களை கொண்டிருக்க முடியாது. அது அரசாங்கம் 3-4 பக்கங்களை வாசிக்கிறதற்கும் எதிர்கட்சியினருக்கு அவர் இல்லாமலும் இருக்க முடியாது அல்லவா? நான் செயலாளர் நாயகத்தின் அலுவலகத்தை அதை பற்றி கேட்கின்றேன். Ramanathan, can we call him with his motion of privilege? Honorable Archchuna. Sir, point of order. Sir, point of order. Sir, අපි මොනාරි ලියලා දුන්නා නම් ඒක කියවලා හා කියලා වෙන වචන කිව්වම කියනවා වාඩි වෙන්න කියලා මයික් ඔෆ් කරනවා. මෙතුමිය ආවිල්ලා පය කාන කතා කරන කොහමද? එයාගේ ඥාති ගැන කතා කරනවා. ඔක්කොම කතා කරනවා. Honorable Archchuna Ramanathan, can you submit your privilege matter? අපිටත් දෙන්න වෙලාව. It says leave to raise an urgent කියනවා. matter of privilege. Thank you, sir. Bismillahirrahmanirrahim. Urgent request to raise a question of privilege in Parliament. Dear Honorable Deputy Speaker, I respectfully seek your permission to raise an urgent question of privilege in Parliament today concerning my personal safety, the continued failure of the government to provide adequate security to a duly elected member of Parliament, and the discriminatory treatment meted out to me as a representative of the Tamil Minority Committee in Parliament. I draw your attention to the letter dated 5/6/2026 addressed to me by the Surgeon at Arms, Mr. Kusan Jayarathne. The contents of this communication further reinforce my long-standing concern regarding my personal security and the protection afforded to members of Parliament. On numerous occasions, both through written correspondence and through privilege motions raised in this House, I have informed Your Honour that my personal safety remains under serious threat. I have repeatedly emphasized that the Speaker bears the responsibility of ensuring the safety, security and protection of every member of Parliament without restriction, discrimination or unequal treatment. Unfortunately, despite my repeated request and representation, the Ministry of Defence, representing the present government, has continuously failed and refused to provide even the minimum security protocol ordinarily afforded to a member of Parliament. Such failures has exposed me to significant personal risk while carrying out my parliamentary duties and public responsibilities. Subsequently, after repeated requests, the government decided to issue me a personal firearm for self-protection. I wish to place on record that I never desired to carry a firearm as part of my political activities. However, the government failure to provide adequate security arrangements compelled reliance on such measures for personal protection. I further wish to draw the attention of Parliament to an incident that occurred on my private land, which has been subject of a long-standing dispute. This matter
originated during the tenure of the previous government and involved former Minister Mr. Douglas Devananda, against whom I had raised concerns regarding attempts to interfere with my ownership and possession of the said land. I have already made a complaint and provided statement before the Magistrate Court of Mallakam in relation to this matter in 2023. Several months ago, while acting pursuant to permission granted by the learned magistrate to enter the land for cleaning and maintenance purposes, I was confronted by individuals affiliated with the former minister's political party. During this confrontation, stones were thrown at me, creating an immediate threat to my personal safety and my secretary. In response to that threat, I removed the firearm issued for my personal protection from my waist. However, I categorically state that I did not discharge the firearm and not a single shot was fired by me. Following the circulation of media footage relating to the incident, the Ilawale police instituted legal proceeding against me. Despite the fact that I never used the firearm and merely possessed it for personal protection, the matter is presently before the courts and the firearm remains in the custody of the Magistrate Court of Mallakam. I reiterate that I have never wished to engage in politics while carrying a firearm. The unfortunate circumstances arose solely because of the government failed to provide appropriate security protocol and protection due to a sitting member of Parliament. Furthermore, I wish to place before Parliament that prior to the above incident, I had already filed proceeding before the Magistrate Court Mallakam concerning death threats directed against me by certain members of the Ilangai Tamilarasa Katchi and certain Pradesha Sabha members. In those proceedings, 3 separate voice recordings were produced and preliminary investigation indicated that the voices matched those of the individual responsible for making the threats. These incidents demonstrate the threats to my life and safety are real, serious and directly connected to my political activities. In light of these circumstances, I respectively submit that the continued failure to provide adequate security to a member of Parliament constitutes a serious breach of parliamentary privilege and interferes with my ability to discharge my constitutional duties freely and without fear. Accordingly, I seek leave to raise a question of privilege against His Excellency Anurakumar Zanayake, Minister of Defence, the Deputy Minister of Defence, Mr. Priyanda Vijayasuriya, Inspector General of Police, for their failure to ensure the provision of adequate security and protection to a duly elected Member of Parliament, despite repeated warning, representations, complaints and document threats to my life and safety. I respectfully request Your Honour to permit this matter to be taken up as an urgent question of privilege in Parliament today in order to safeguard the right, privileges, security and independence of members of Parliament and to ensure that a member is subject to discrimination, intimidation or danger while carrying a parliamentary function. Honourable Deputy Speaker, let me speak one second. Karuna Karla මේ ප්‍රිවිලේජ් එක මම ඉංග්‍රීසියෙන් දාලා තියෙනවා මට කිව්වා මේක කපාගෙන කොටාගෙන පොඩි කර එන්න කියලා වෙලාව වැඩි වි කියලා. හැබැයි ලක්මාලි මන්ත්‍රීතුමිය කතා කරා විනාඩි 9ක්. සාධාරණයිද ඩිපියුටි ස්පීකර්? ප්‍රිවිලේජ් එකක් ලියලා දුන්නාම ඒක මේ ලෙටර්ස් වැඩි කියලා අඩ කර එන්න කියනවා. මෙතුමිය ඇවිල්ලා මේ පත්‍ර කියවනවා පාර්ලිමේන්තුවේ. What is where it goes, Honourable? One day you told me Ramanathan, your matter of privilege will be submitted before the Committee on Ethics and Privileges. Honourable பாராளுமன்ற உரையின் போது சிறப்புரிமை பிரச்சினையை எழுப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக சபையில் கேள்வி எழுப்பினார்.